நாளென் செய்யும் வினிதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கோற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது வார ராசி பலன்கள் ஏப்ரல் 11 முதல் ஏப்ரல் 17 வரைக்கும் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எத்தகைய பலாபலன்கள் வழங்க இருக்கிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்க இருக்கிறோம். இந்த வாரத்தில் 2 முக்கியமான நாட்களுங்க. ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டு, அருமையான நாள், சந்தோஷமான ஒரு நாள். 16 ஏப்ரல் 16 பௌர்ணமி வருகிறது. இப்பொழுது ராசிக்குள் நாம் செல்லலாமா? இப்பொழுது நாம் கன்னி ராசியை பார்க்க போகிறோம். கன்னி ராசி காலபுருஷ தத்துவப்படி 6வது ராசி. இந்த ராசிநாதன் உங்களுக்கு 8ஆம் இடத்தில் போய் அமர்ந்திருக்கிறார். ராசிநாதன் 8ஆம் இடத்தில் இருக்கலாமோ, இருக்கக்கூடாது. 8ஆம் இடத்தில் இருந்தாலும் உங்களுக்கு இந்த ராகு பகவான் வேறு இணைஞ்சிருக்கிறார். 8ல் ராகு. அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. அதுவும் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதிகமாக கடன் வாங்கக்கூடாது. இருக்கிறத வச்சு மெயின்டைன் பண்ணுங்கள். அதில் கால் விரிக்கக்கூடாது. ஏன்னா செலவு அதிகமாக இழுத்து விட்டுரும் கடன் வாங்க. ஏன்னா ராசிநாதன் வேறு உங்களுக்கு 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சிட்டார். 8ல் ராகு. அடுத்தவனுக்காக ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. அது ஒரு பிரச்சனையை கொண்டாந்து விடும். கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. 2ல் கேது இருக்கிறார். இன்னும் சொல்லவே தேவை. குடும்பத்தில் சண்டை சச்சரவு நல்ல பிரச்சனையை பெருசாக்குவார். இந்த கேது பகவான் பொறுத்தவரையிலும் 2ல் இருந்ததுன்னு வைங்க, குடும்பத்தை நல்லாவே பிரிப்பார். ஆனால் குடும்பம் பிரிப்பார்னு சொல்லலாம். இன்னும் ஒரு கான்செப்ட் என்னென்னா, வெளிநாட்டுக்கு அனுப்பக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கும். இந்த வெளிநாட்டுக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னு சொன்னால் அப்போ குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு தானே ஆகணும். அது ஒரு பிரிவினை. அதே நேரத்தில் டைவர்ஸுக்காக காத்திருப்பவர்களுக்கு ஜாதக ரீதியாக உங்களுக்கு டைவர்ஸ் கிடைக்கணுன்னா இந்த காலகட்டம் டைவர்ஸ் கிடைச்சிடும். இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு கணபதியை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை ஓரளவுக்கு தலைக்கு வரது தலைப்பாயோட போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. 3ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்துக்கு போயிட்டார். இளைய சகோதரம் உங்களுக்கு எதிராகவே திரும்புவார். அதே நேரத்தில் உங்களுக்கு எடுக்கும் முயற்சிகள் கூட தோல்வி தழுவக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. எச்சரிக்கையாக செயலாற்றுங்கள். 4ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு 6ஆம் இடத்தில் இருந்தாலும் வார இறுதியில் 4 நாட்கள் 7ஆம் இடத்துக்கு போயிடுறார். இப்போ 4ஆம் இடத்து அதிபதி ஒரு கேந்திராதிபதி, இன்னொரு கேந்திரம் ஏறுவது என்பது மாபெரும் சிறப்பு. முதல் 3 நாள் தாயாருடைய தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படும். வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். வண்டி வாகனங்கள் சவாரி கிடைச்சாலும் வரும், செலவினங்களுக்கு சரியாகும். ஆனால் கடைசி 4 நாள் பார்த்திங்கன்னு சொன்னால் தாயாருடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். கல்வி பயிலும் மாணவர்கள் நல்லா படிப்பாங்க. வண்டி வாகனங்கள் நல்ல சவாரிகள் கிடைச்சி நல்ல சம்பாத்தியத்தை பெறக்கூடிய உன்னதமான ஒரு காலகட்டம். 5ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார். அதாவது உங்களுக்கு பிள்ளைகளால் பெருமிதம் கொள்ளக்கூடிய உன்னதமான ஒரு காலகட்டம். அவங்க நல்லா படிக்கிறாங்க இன்ஸ்டியூஷனில் அப்படின்னு நல்ல தகவல் வரும். ஸோ அதனால் ஒரு மேம்பாடு. இப்போ குழந்தை பாக்கியமே இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும். பூர்வீகத்தில் இதுவரைக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகி உங்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். 6ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கிறார். 2 குடையவன் 6ல் இருக்கிறார். 2க்கும் 9க்கும் உடைய சுக்கிரன் 6ல் இருப்பது என்பது உங்களுக்கு செலவினங்களை காட்டுகிறது. வரக்கூடிய வருமானங்கள் ஒன்று மருத்துவ செலவு வைக்கணும், இல்லை அப்படின்னாக்கா உங்களுக்கு வேறு ஏதாவது செலவினங்கள் தான் இருக்குமே ஒழிய மற்றபடி பார்க்கும் பொழுது வர்ற வருமானமும் அதுவும் ஓரளவுக்கு சரியாகி போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது 7ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார். 7ல் குரு இருக்கிறது மாபெரும் சிறப்பு. ராசியை பார்க்குறார். கடைசி 4 நாட்கள் அங்கே தான் இருக்கிறார் வாரத்தில் அதிகபட்சமாக. அப்போது திருமணம்
ஆகாதவர்களுக்கு அதை பற்றி பேச்சுவார்த்தை எடுத்து திருமணம் கைகூடக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். எச்சரிக்கையோடு இருங்கள் என்று சொன்னோம். 12 கூடிய சூரியன் 8ல் இருக்கிறார். 12 கூடிய சூரியன் 8ல் இருப்பது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம். அப்போ பார்க்கும்பொழுது தந்தையால் அனுகூலம், அரசாங்கத்தால் அனுகூலம், அரசியல்வாதிகளுக்கு ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. 9ஆம் இடத்து அதிபதி தான் உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறார். பாக்கிய குறைவை காட்டுகிறது. வெளியூர், வெளிநாடு, வெளிநாட்டு பயணம் செல்லக்கூடியவர்களாக இருந்தால் கொஞ்சம் எச்சரிக்கையோடு சென்று வாருங்கள். என்னென்ன தாஸ்தாவேஜுக்கள்லாம் எடுத்துக்கணுமோ அதெல்லாம் கரெக்டாக எடுத்துக்கோங்க. அங்கே போய் ஏதாவது வெளிநாட்டில் இல்லை வெளியூரில் போய் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ண முடியும்? அதுதான் அங்கே இருக்கிற நிலைமை. மற்றபடி அதிகமாக உழைக்க வேண்டி இருக்குது. 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறார். வேலையில் பலு இருக்கும், இடர்பாடுகள் இருக்கும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். மேலதிகாரி, சக ஊழியர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை சொல்படி கேட்கணும். கேட்டு நடந்தீங்கன்னு சொன்னால் எந்த பிரச்சனையும் இல்லை. 11ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். 11ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறதால கடைசி 4 நாட்கள் உங்களுக்கு இந்த வாரத்தில் கொஞ்சம் சந்தோஷமான ஒரு காலகட்டம். என்ன நினைக்கிறீங்களோ அதை சாதிக்க முடியும். என்ன நினைக்காமல் இருந்தீங்களோ அதை கூட சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். மூத்த சகோதரம் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். எண்ணிய செயல் ஈடேறுதல் எல்லாம் லாபமாக மாறக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்கிறது. 12ஆம் இடத்து அதிபதி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். 12 கூடியவன் 8ல் இருக்கிறார். நல்ல நிலைதான் என்று. ஆதலால் மொத்தத்தில் இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அமக்கலமான ஒரு வாரமாகத்தான் அமைகிறது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாளை சேவியுங்கள், சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.